வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வாரம் சரிகமப சீனியர் சீசன் 5 தமிழில் எஸ்பிபி சாருக்கு ஒரு இசை அஞ்சலி செலுத்தினாங்க. இசை உலகில் இன்றைக்கும் வாழ்ந்து வரும் ஒரே ஒரு மாமனிதர் நம்முடைய பாட்டு பேரரசர் எஸ்பிபி அவங்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இந்த வாரம் சரிகமப சீனியர் சீசன் 5 நிகழ்ச்சி நடந்ததுங்க. எஸ்பிபி அவங்களோட காந்த குரலில் ஒலித்த பாடல்களை பாடி போட்டியாளர்கள் எல்லாருமே மேடையை ஒரு இசை திருவிழாவே மாற்றிட்டாங்கங்க. அப்படி ரசிகர்களோட மனதை கவர்ந்து இந்த வாரம் விருதுகளை வென்றவங்க யார் யாருன்னு ஜட்ஜஸ் பேனல்லேருந்து சொல்லியிருந்தாங்க. செம்பூவே பூவே என்ற பாடலை பாடின சுஷாந்திகா மற்றும் அபிஷேக்கு தான் இந்த வாரத்தோட பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக் கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோல்டன் பர்ஃபார்மர். இந்த வாரத்துக்கான கோல்டன் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக் 1000 தாமரை முட்டுக்களே பாடலை பாடின பிரதீபாவுக்கு தான் இந்த வாரம் கோல்டன் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக்கு கொடுத்துருந்தாங்க. ரொம்பவுமே அழகாக பாடியிருந்தாங்க பிரதீபா. நிஜமாகவே உங்களுக்கும் பிடிச்சிருந்துன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சூப்பர் பர்ஃபார்மர் யாருன்னா, சூப்பர் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக் அந்திமலை பொழிகிறதுன்ற பாடலை பாடின அருண் ராஜேந்திரனுக்கு தான் கொடுத்துருந்தாங்க ஜட்ஜஸ் பேனல்லேருந்து. எப்பவும் போல் ஸ்ரீனிவாஸ் சார் தான் வந்து இந்த டைமும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் யார் யார் என்ன பர்ஃபார்மர் ஆஃப் த வீக் அப்படின்னு. அடுத்ததாக இந்த வாரத்தோட சிறந்த போட்டியாளர், அதாவது பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக்கு யாருக்கு கொடுத்தாங்கன்னா, வா வா பக்கம் வா பாடலை பாடின ஷிவானி. கண்டினியூஸாக இவங்க ஏதாவது ஒரு பர்ஃபார்மர் ஆஃப் த வீக் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. இவங்க இப்படி வாங்குறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இவங்க சரிகமப்ப கனடாவில் ஃபஸ்ட் ரன்னரப்பாக வந்தாங்க. ஏன்னு தெரியல, எனக்கு அப்பப்போ கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஆல்ரெடி ஃபஸ்ட் ரன்னரப்பாக வந்தவங்க இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணணுமான்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள். இது ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் தான். பட் பாட்டு நல்லாவே பாடினாங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இருந்தாலும் போட்டின்றது வந்துட்டா நம்ம இதையும் யோசிக்கணுமேன்றது என்னோட கருத்து. இந்த வாரம் எலிமினேஷன் இல்லைன்னு அர்ச்சனா சொல்லிட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக அடுத்த வாரம் எலிமினேஷனுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி முடிச்சுட்டாங்கங்க. நம்ம எஸ்பிபி சாரோட இந்த பாடல்கள் எல்லாத்தையுமே அருமையாக பாடின போட்டியாளர்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லியே ஆகணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த சுற்றோட கருத்துக்கள் யார் இன்னும் நல்லா பண்ணியிருந்தாங்க, யாருக்கு வந்து விருது கொடுத்துருக்கலான்னு தோணுதோ மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ மக்களே.